வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ரயில்வே எக்ஸாம்க்கு ரிலேட்டடான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ என்டிபிசி அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுதுல, அதுக்கு தான் பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चंस எல்லாமே வந்து ரயில்வே போர்டோட ஒரிஜினல் क्वेश्चन குரூப் டி அண்ட் ஏஎல்பில கேட்ட ஒரிஜினல் क्वेश्चंसல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். சோ ஏன்னா மோஸ்ட்லியான பேட்டர்ன்ஸ் வந்து ஒரே மாதிரியா இருக்கு. சோ அதனால அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்கன்னா இதே மாதிரியான क्वेश्चंस தான் கேட்பாங்க. சோ எப்படி கேட்டிருக்காங்கங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சோ அதுக்காக தான் இந்த क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த வீடியோல ஃபுல்லாவே இந்த டயகிராம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய क्वेश्चन. அதாவது இத வச்சு எப்படி கேட்பாங்கன்னா, இப்ப 4 டயகிராம் கொடுத்து 5வது டயகிராம் என்னன்னு கேட்கலாம். அந்த சீரிஸ் மாதிரி கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டயகிராமுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய டயகிராம் என்னன்னு கேட்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுழலும் பிம்பம், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் क्वेश्चंस எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். சோ அதனாலதான் இந்த டாபிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். சோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸா வந்து பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம போலீஸ் எக்ஸாம் சைக்காலஜிக்கு பார்த்தோமோ அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கஷ்டமா இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயகிராம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சுழலும் பிம்பம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சுழலும் பிம்பம்னா என்ன? ஒன்னு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும், இல்லனா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகார முள் எந்த சைடு சுத்துதோ, இடது பக்கமாவோ அல்லது வலது பக்கமாவோ சுத்துச்சுன்னா இதுல ஏதோ ஒண்ணு மட்டும் அப்படி சுத்தி வரக்கூடிய டயகிராம் இருக்கு. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கமா சுத்துச்சு அப்படின்னா இதே இசட் தான் இப்படி வரும், திரும்பி வரும். ஓகேவா? சோ அப்ப இசட் ஓடது இசட் ஃபார்முலா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திக்கா இருக்க வந்து இசட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இசட் ஃபர்ஸ்ட் டயகிராம் பாருங்களேன். இதே இசட் வந்து அப்படி உல்டாவா திரும்பி இருக்கு. இது இப்படி ரொட்டேட் ஆச்சுனாலும், இடது பக்கம் ரொட்டேட் ஆனாலும் வலது பக்கம் ரொட்டேட் ஆனாலும் அதே இசட் தான் இருக்கும். இந்த இசட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இசட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இசட்டுங்கிறது இப்படி சுத்தினாலும் அதே இசட் தான் இருக்கும், இந்த பக்கம் சுத்தினாலும் இசட் வந்து மாறாது. ஆனா இதுல எல்லாம் பாருங்களேன், இசட் வந்து திரும்பி இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப திரும்பி வரவே வராது. இது வந்து வாட்டர் இமேஜோ அல்லது மிரர் இமேஜோ கிடையாது, சுத்துற ஒரு பிம்பம். சோ அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா இசட் வந்து திரும்பி வருது, இந்த மாதிரி திரும்பி வருது. அதனால இதுவும் வராது. இங்க பாத்தீங்கன்னா இது நல்லாவே திரும்பி இருக்கு, இப்படி இசட் வருது. இப்ப இதுவும் வராது. அப்பனா இதாத்தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்படி இசட் கரெக்டா வருது. ஓகேவா? சோ பொசிஷன் வந்து இதுலதான் கரெக்டா வருது, இசட்டோட பொசிஷன். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டா வரும். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த 3 பிம்பமும் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. 4வது பிம்பம் என்ன பேட்டர்ன்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பிம்பத்துக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். அதே மாதிரியான ரிலேஷன் தான் 3rd and 4th இருக்கும். ஓகேவா? சோ இத பாருங்களேன். இந்த இசட் வந்து அப்படியே திரும்பி இருக்கா, மிரர் இமேஜ் மாதிரி இசட் வந்து அப்படியே இங்க திரும்பி இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட். அதே மாதிரி இந்த இசட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி இருக்கு, இங்கேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி இருக்கு, இதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி இருக்கு. அப்ப அதே பேட்டர்ன் தான். அப்ப ஃபர்ஸ்ட் இசட் வந்து இப்படி வரும். ஓகேவா? இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்ன வரும்? இப்படி வரும். நான் கரெக்டா போறேன் என்னன்னு தெரியல. சோ இந்த மாதிரி இசட் வரும். அடுத்து இங்க வந்து இப்படி உள்ள திரும்பி வரும். இங்க பாத்தீங்கன்னா உள்ள திரும்ப. சோ இந்த மாதிரி இசட் பேட்டர்ன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வரதுக்கு சான்ஸ் இல்ல, ஏன்னா எல்லாமே ஒரே பேட்டர்னா இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னாலும் இது ரெண்டும் உள்ள திரும்பி இருக்கணும். சோ இதுவும் வராது, இதுவும் வராது. அப்ப இதுதான் வரும். இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், கீழே 2 கோடு இருக்கு, அடுத்து இதுல மேல இருக்க கோடு உள்ள திரும்பி இருக்கு. சோ அப்ப இந்த பேட்டர்ன் இதுக்கு தான் மேட்ச் ஆகுது. சோ ஆன்சர் வந்து சிக்கு தான் வரும். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து இதுக்கு சி. அடுத்து பாத்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட். இந்த 4 ஏதோ ஒண்ணு வந்து தப்பா இருக்கு. ஓகேவா? சோ பார்த்த உடனே சொல்லிடலாம் இதுதான். ஏன்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள், இது ஸ்கொயர் இல்ல டைமண்ட், ஏதோ ஒரு ஷேப்ல இருக்கு. இது வந்து ஒரு ஷேப்புக்கே வரல. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு, எல்லாமே க்ளோஸ்ட் ஆனது. இங்க வந்து ஓபன் ஆகிருக்கு. சோ அப்ப இதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். சோ சி தான், ஆப்ஷன் சி தான் இதுக்கு வரும். பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கொடுத்திருக்காங்க. அடுத்ததுல பாருங்க, இதுலயும் வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த படத்தை பாருங்க, பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுதான் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இது பேரலா இருக்கு இந்த ரெண்டும். மத்தல எல்லாம் பாருங்க, இந்த 2 லைனும் வந்து கிராஸா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இத இந்த 2 லைனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இந்த கொக்கி மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா, இது வந்து இந்த 4வது பொசிஷன்ல எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பாருங்களேன், இந்த மாதிரி கிராஸா இருக்கு. அடுத்து இதே மாதிரி நேரா வந்துடுது. அடுத்ததுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸா வருது. சோ அடுத்ததுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி கீழே இருக்கணும். சோ இப்படி 4ஆ பிரிப்போம் இல்லையா, இதுல இந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்த பொசிஷன் இங்க இருக்கு.
மூணாவது பொசிஷன் இங்க இருக்கு. அப்ப நாலாவது பொசிஷன் எங்க வரணும்? இந்த மாதிரி படுக்கையா வரணும், அதாவது ஹரிசாண்டலா வரணும். ஹரிசாண்டலா வரக்கூடியது இது ஒண்ணுதான். மத்தெல்லாம் பாருங்க கிராஸா இருக்கு. இது வந்து அந்த டைரக்ஷனே மாறி இருக்கு. சோ ஹரிசாண்டலா இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. சோ இப்ப ஆன்சர் வந்து இதுதான். இதுல பார்த்தோம் அப்படின்னா பொருத்தமில்லாத ஒன்றை எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 இதுவும் பாத்தீங்கன்னா சிம்பிள்ல வரும். அதாவது இந்த மாதிரி பை, அப்புறம் டீட்டா, இது பீட்டா, இது எல்லாமே வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். டி அப்படிங்கிறது லெட்டர், ஆல்பபெட்டிக்கல் லெட்டர். சோ அப்ப டி தான் டிஃபரெண்டா இருக்குது. சோ டி தான் இதுல பொருத்தமில்லாத ஒன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த மூணுக்கு அப்புறம் நாலாவது படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 படத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா இந்த உள்ள இருக்க ரவுண்டு தான் இதுல வெளியே இருக்கு, வெளியே இருக்க ஸ்கொயர் உள்ள வந்திருக்கு. அப்ப இதுதான் பேட்டர்ன். சோ வெளியே இருக்க படம் வந்து என்னவா வரணும்? டாட் டாட் டா வரணும். அப்ப ஸ்கொயர் வந்து டாட் டாட் டா வரணும். உள்ள இருக்கிறது என்னவா வரும்? முக்கோணமா வரும். சோ உள்ள இருக்கிறது முக்கோணமா வரும். அப்போ பிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். சி வராது. ஏன்னா சி இதுல பாத்தீங்கன்னா வெளியே வந்து கரெக்டா லைன்ஸ் கொடுத்துட்டு உள்ள டாட் கொடுத்துருக்காங்க. உள்ள டாட் வராது, வெளியே தான் டாட் வரும். சோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதுல வித்தியாசமா இருக்கக்கூடிய படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல எல்லாத்தையும் பாருங்களேன். எல்லாமே வந்து ஒரு மரம் மாதிரி இருக்கா, 2 பக்கமும் கிளைகள் இருக்கு. ஓகேவா, கோடு கோடா போட்டிருக்காங்க. ஆனா இந்த சில மட்டும்தான் ஒரே ஒரு பக்கம் கோடு இருக்கு. அப்ப இதுதான் டிஃபரெண்டா இருக்கணும். சோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாலே புரியும். எல்லாத்தையுமே 2 பக்கமும் கிளைகள் இருக்கு, இதுல ஒரே ஒரு பக்கம் தான் கிளைகள் இருக்கு. சோ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்ட். அடுத்த படம் பாருங்க. 4th படம் வந்து என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல 4 பிளஸ் இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்க 2 கோடு இங்க ஜாயின் ஆகி வந்துருது. அடுத்ததுல ஒரு பிளஸ்க்கு அப்புறமா இந்த முக்கோணம் மாதிரி வருது, இந்த ஏரோ மார்க் மாதிரி. அப்ப அடுத்ததுல 2 பிளஸ்க்கு அப்புறமா தான் வரணும். பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து அந்த ஏரோ மார்க் பிரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் முன்னாடி வருது, அப்புறம் ஒரு பிளஸ்க்கு அப்புறமா வருது. அப்ப அடுத்ததுல வந்து 2 பிளஸ்க்கு அப்புறமா இது வரும், அதுக்கப்புறம் 2 பிளஸ் வரும். சோ அப்படி இருக்க படம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எஸ், டிங்கிற ஆப்ஷன்ல இருக்கு இதே மாதிரி படம். சோ ஆன்சர் டியா? எஸ், ஆன்சரும் டி தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இதுலயும் 4வது படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு வெளியே ஒரு டைமண்ட் இருக்கு, உள்ள ஒரு முக்கோணம் இருக்கு, வெளியில ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா கார்னர்ல வருது. ஃபர்ஸ்டுக்கும் 2க்கும் பாத்தீங்க அப்படின்னா முதல் 2 படத்தை பார்த்தோம்னா மேல இருந்துச்சுன்னா இது கீழே இருக்கு. அப்ப இந்த பக்கம் இருக்கும் போது எப்படி இருக்கும்? இது வந்து இடது பக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வலது பக்கம் தான் இந்த முக்கோணம் அந்த ரவுண்டு வரணும். சோ வலது பக்கம் வரக்கூடிய ரவுண்டு எங்கன்னு பாருங்க, இதுலதான் வருது. இதுல பாத்தீங்கன்னா ரவுண்டு உள்ள வருது, ஆனா என்ன இருக்கணும்? வெளியே தான் இருக்கணும். சோ வலது பக்கம் வரக்கூடிய ரவுண்டு வந்து இதுதான். உள்ள இருக்க முக்கோணத்தை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளா இருக்கிறது இந்த வெளியே இருக்க 0 தான். ஏன்னா 0வும் எல்லாத்துலயுமே பொசிஷன் வந்து மாறி இருக்கு. அப்ப அதோட பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ அப்படி பார்க்கும்போது இது மேல இருக்கு, அதனால இது கீழே இருக்கு, ஆப்போசிட் சைட்ல இருக்கு. அதே மாதிரி இது இடது பக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ரவுண்டு வந்து வலது பக்கம் வெளியே தான் வரணும், உள்ள வரக்கூடாது. அப்பனா ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ ஒரு படம் கொடுத்திருக்காங்க, இதுக்கு மிகவும் நெருக்கமா ஒரே மாதிரியா ஒத்து போகக்கூடிய படம் எதுன்னு பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பிறை மாதிரி இருக்கு. இந்த பிறை மாதிரி இருக்கிறதுல வந்து 2மே ஒரே மாதிரி இருக்கு, அதே மாதிரி இந்த சைடு ஒரே மாதிரி இருக்கு. இதே மாதிரி படம் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ரவுண்டு மாதிரி வருது, இதுல கார்னர்ல போயிருது. சோ இதே மாதிரி ஒத்து இருக்கிற படம் இந்த சி தான். டி கூட வராது, ஏன்னா பிறை மாதிரி இருக்கணும், 2 சைட்லயும் இந்த கார்னர் வரணும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல மட்டும்தான் கார்னர் வருது, இன்னொரு இதுல வரல. இப்ப கண்டிப்பா டி இருக்காது, சி தான். சில பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ் 2ம் வருது, 2 பிறை மாதிரி வருது. சோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன படம் வரும்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ், அந்த சின்ன பாக்ஸ 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்ன் தான் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா இந்த எல்லோட பொசிஷன்ஸ் தான் மாறி இருக்கு. இந்த இன்ஃபினிட்டிவ் மாறி இருக்குது, அப்படியே தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, அடுத்து 2வது பொசிஷன்ல இங்க வருது, 3வது பொசிஷன்ல இங்க வருது, 4வது பொசிஷன்ல எங்க வரணும்? இந்த 4வது பொசிஷன்ல வரணும். 4th டயக்ராம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே 4வது பொசிஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எல்லோட பொசிஷன் வச்சுதான் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். எல்லோட பொசிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி இருக்கு, அடுத்து இந்த மாதிரி இருக்கு, அடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. அப்ப அடுத்ததுல எப்படி வரணும்? இது 2ம் ஆப்போசிட்ஸா இருக்கு. அப்ப இதுக்கு ஆப்போசிட் வந்து இதாதான் இருக்கணும். சோ இந்த மாதிரி எல் வரக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பாருங்க.
இந்த சிங்கிற ஆப்ஷன் தான். டி வராது, ஏன்னா எல் மாறி இருக்கு, இதுவும் மாறி இருக்கு, இதுவும் மாறி இருக்கு. அப்போ சில தான் எல்லுங்கிற பொசிஷன் கரெக்டா இருக்கு. சோ ஆன்சர் வந்து சி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 4th பொசிஷன்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அடுத்து பிளஸ் மைனஸ், அடுத்து பாக்ஸ், அடுத்து ஸ்டார். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க லாஸ்ட் என்ன வந்திருக்கோ அதுதான் இங்க ஃபர்ஸ்டா வந்திருக்கு. ஓகேவா, இந்த ஸ்டாரை தூக்கி மட்டும் இங்க போடுங்க, அப்படியே வருது. அப்ப இந்த பாக்ஸை தூக்கி இங்க போட்டோம்னா அப்படியே வருது. அதுதான் பேட்டர்ன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளஸ் மைனஸ் தூக்கி முன்னாடி போட்டுட்டு பாக்ஸ், ஸ்டார், இந்த மாதிரி இந்த சிம்பிள். சோ இதே ஆன்சர் எங்க வருதுன்னு பாருங்க, டி ஆப்ஷன் டில தான் வருது. சோ ஆன்சர் வந்து டி. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்க இந்த படத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன ஷேப் வந்து தேவை, எந்தெந்த ஷேப்பை இணைச்சோம்னா இந்த படம் வரும் அப்படின்னு பாருங்க. சோ கண்டிப்பா இந்த முக்கோணம் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, சோ இந்த முக்கோணம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அடுத்து வேற என்ன, இந்த மேல இருக்கிற இந்த பாட்டு, சோ இந்த மாதிரி பானா மாதிரி வரக்கூடியது, பானா மாதிரி வர்றது இங்க திரும்பி இருக்கு இதுல. ஓகேவா, பானா மாதிரி வருது திரும்பி இருக்கு. சோ அப்ப இந்த 2 பொசிஷன் இருந்தாலே இந்த படத்தை வரைஞ்சிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பி. சோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி. அடுத்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க இந்த கேள்வி படத்தை ஒத்து இருக்கக்கூடிய படம் எது, ஒரே மாதிரியான சிமிலரா இருக்கக்கூடியது. சோ ஃபர்ஸ்ட் மேல இருக்க கொஸ்டினை வந்து நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. ஓகேவா, வாலி மாதிரி ஷேப் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு, இந்த வாலியவே அப்படியே சுருக்கணும்னா என்ன இருக்குமோ அதே ஷேப். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது பாருங்க. அது 2 சென்டர்ல வரணும். ஓகேவா, சோ அப்ப சென்டர்ல வரக்கூடியதுன்னா இதுல பாத்தீங்கன்னா இது படமே விரிஞ்சிருக்கு. ஓகேவா, அப்ப இது வராது. இது பாத்தீங்கன்னா ஒரு சைடா போயிருச்சு, இது வராது. இது வந்து ஒரு முனையை மட்டும் தான் தொட்டுக்கிட்டு இருக்கு, அப்ப இதுவும் வராது. இதுதான் வரும். இது அப்படியே வந்து இந்த நடுவுல இருக்குது அப்படியே என்னது ஹரிசாண்டலா மாறி இருக்கு, வெர்டிகலா இருக்குது ஹரிசாண்டலா மாறி இருக்கு, இப்படி திரும்பி இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து டி தான். அடுத்த படத்துல இதுல ஆட் ஒன் அவுட் என்ன, ஒன்னு மட்டும் வித்தியாசமா இருக்கு, அது என்னன்னு பாருங்க. சோ இது வந்து எனக்கு இது ஆரோ மார்க் கொடுத்திருக்கனால நம்ம அந்த டைரக்ஷன்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகேவா, சோ ஆரோ மார்க் இங்க இருக்கு. இப்போ என்னது கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா ஆரோ மார்க் எப்படி வரணும், இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் கிளாக் வைஸ்ல. அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து இங்க இருக்கிற ஆரோ மார்க், அடுத்து செகண்ட் வந்து கீழே வர்ற ஆரோ மார்க், அடுத்ததும் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வர்ற ஆரோ மார்க் தான் இருக்கு. ஆனா இந்த டி மட்டும் என்ன ஆகுது, ரிவர்ஸ்ல வருது, ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது. சோ இந்த 3 கிளாக் வைஸ்ல வருது, இது 1 மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் வருது. சோ அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது டி தான் அப்படிங்கறத சொல்லிடலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பொருத்தம் இல்லாதது எது, சோ பார்த்த உடனே சொல்லிடலாம் பொருத்தம் இல்லாதது டி தான். ஏன்னா இது 2 என்னது ஆரோ மார்க்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு தொட்டுக்கல, மத்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராஸ் ஆயிருக்கு, ஒன்னு வெட்டிக்கிட்டே இருக்கு. சோ இப்ப இது 2 பேரலா இருக்கு. அப்ப ஆன்சர் டி தான் வந்து இதுல டிஃபரெண்டா இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கேள்வியில உள்ள படம், இந்த படத்தை வரையறதுக்கு என்னென்ன டயக்ராம்லாம் தேவை, இது வரையறதுக்கு நம்மளே எடுக்கலாம். என்னென்ன படம் தேவை, முதல் ஒரு பாக்ஸ் தேவை. ஓகேவா, சோ 3 டைமென்ஷனல் பாக்ஸ், அதில் இந்த சைடு வந்து ஷேட் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி ஒரு பாக்ஸ். அப்புறம் இந்த வாலி மாதிரி ஒரு டயக்ராம், உள்ள ஒரு சர்க்கிள். இந்த 3 இருந்தாலே நம்ம இந்த படத்தை வரைஞ்சலாம். சோ அப்ப அது எதுல இருக்கு, டி, சி அண்ட் ஏ, சி ஏ டி, இந்த 3 ஆப்ஷன் எதுல இருக்கு, இதுலதான் இருக்கு. அப்ப அதுதான் கரெக்டா வரும். ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இங்க நமக்கு தேவை கிடையாது. சோ இதே மாதிரி நம்ம இனி அடுத்தடுத்த வீடியோல நிறைய क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.